ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரார்ஸ் வியூ. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஜெயச்சந்திரன் தாங்க வந்திருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். ஜெயச்சந்திரன் எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இது ஃபஸ்ட் டே ஷாப்பிங். எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷராரா பார்க்கறதுக்கு தான் வந்தேன். பட் ஷராரா வந்து எனக்கு அவ்வளோவா எதுவுமே பிடிக்கல. ஸோ அதனால் லாங் ஃப்ராக் பார்க்கல. இந்த ஃப்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோட் மாடலில் ஒயிட் அண்ட் மெஜந்தா கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அப்போ நான் இதை எடுக்கவே இல்லை. மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே மெஜந்தா கலர் தான், ஃபுல் மெஜந்தா கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த கலர் நல்லா இருக்கா, அந்த கலர் நல்லா இருக்கா நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. பேட்டர்ன், ட்ரெஸ்ஸு, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிசைனுமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் ஓப்பன், சைடு ஓப்பன்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது வந்து மனசுக்கு வரல, அதனால் வச்சுட்டேன். அதில் கலர்ஸ் கிடைக்கல. இன்னும் நிறைய லாங் கவுன் அண்ட் ஃப்ராக்ஸ் எல்லாமே பார்த்தேன். எதுவுமே எனக்கு வந்து பெருசாக மனசுக்கு வரல. ஸோ நிறைய பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் மெஜந்தா கலர். அது வந்து ஆக்சுவலாக 2 ட்ரெஸ் எடுத்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கும் சேர்த்து அன்றைக்கே எடுத்துட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃப்ராக் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த கலர், அதுலேயே மெஜந்தா கலர் தான் எடுத்திருக்கேன் ரம்ஜானுக்காக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ட்ரையல் பார்த்தேன். இதுலேயே மெஜந்தா கலர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் எடுத்த ட்ரெஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஹியரிங்ஸ், அக்சசரிஸ்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ மெஜந்தா கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே ஒரு ரிட்டன் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த ஹியரிங்ஸ் தான் எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கலருக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஹியரிங்ஸ் எல்லாம் புது மாடல்ஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஹியரிங்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. காலேஜ் கேர்ள்ஸ்லாம் போட்டு போகிற மாதிரி க்யூட்டான ஹியரிங்ஸ், குட்டி குட்டியாக லாங் ஹியரிங்ஸ். இது பாருங்களேன், செம்மையாக இருக்கும். LOVE லவ் போட்டிருக்கு இந்த 2 ஹியரிங்ஸில். செம்மையாக இருக்குது. காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய அங்கே இருந்துச்சு. ஸோ அது பார்த்துட்டு அங்கே வாங்கிட்டு அதே அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுனா நமக்கு கலெக்ஷன் செட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தேன். பலாசோஸ் பார்த்தேன். பலாசோஸ் எனக்கு எதுவும் பெருசாக மனசுக்கு வரல. அப்புறம் என்னோடய ஜீனுக்கு ஒரு டாப் எடுக்கலான்னு வந்தேன். டாப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. சிந்தட்டிக்கில், காட்டனில், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது பாருங்களேன், பனியன் கிளாத்தில் ஓவர் கோட் வர மாதிரி போட்டு பஃப் கை வச்சு சூப்பராக இருந்துச்சு இது. பட் ஆனால் சைஸ் கிடைக்கல. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் தான் இருக்குது. ஸோ நார்மல் சைஸ் இல்லை. ஸோ அதனால் சைஸ் கிடைக்கல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே கூட நல்லா இருந்துச்சு. இந்த மெட்டீரியலுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் டாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் 2 டாப் எடுத்தேன். ஜீனுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டாப்பாகவும் எடுத்தேன். பியோர் ஒயிட்டில் ஒரு லாங் டாப்பாகவும் எடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த ஷர்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஷர்ட் மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நம்ம சம்மருக்குலாம் போட்டு சுற்றவே முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஷர்ட்டோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 988 1000 rupees சார்ஜஸ். அதுவும் இல்லாமல் எல்லா பேட்டர்ன்ஸுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊருக்குலாம் இது போட்டுட்டு சுற்ற முடியாது. ஸோ அதனால் இதை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் தான் வாங்கணும்னு நினச்சேன். ஃபைனலாக வந்து நான் ஷூஸ் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. சைஸ் தான் எனக்கு பிரச்சனையே. நார்மல் ஸ்லிப்பருக்கே எனக்கு சைஸ் கிடைக்காது. ஷூக்கும் சுத்தம். எதுக்கும் ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ஃபைனலாக எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் சூப்பராக நான் வந்து ஷூஸ் செலக்ட் பண்ணேன். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம சூப்பர் கலரில் டிசைன்ஸ், மாடல்ஸ்லாம். ஃபைனலாக நான் இந்த பிங்க் தான் எடுத்தேன். ஆனியன் பிங்க் கலர் தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹீல்ஸ் வச்சு. இது எடுத்து முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்த அக்சசரிஸ்லாம் இன்றைக்கி நான் ஷாப்பிங் முடிச்சுட்டேன். அந்த ஒயிட் மெஜந்தாக்கு இதுவும் அந்த கலர் பேங்கிள்ஸ் வந்து மல்டி கலர் வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய ரம்ஜான் ட்ரெஸ் மெஜந்தா கலருக்கு இந்த ஹியரிங்ஸ் எடுத்தேன். பீகாக் போட்டு கீழே குட்டியாக ஜிமிக்கி வச்சு. அண்ட் இந்த லவ் போட்ட இது சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹியரிங்ஸ் எடுத்தேன். ஒரு சின்னதாக கிளிப் எடுத்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லாங் ஃப்ராக்குக்கு பேங்கிள்ஸ் நிறைய போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ப்ரேஸ்லெட் மாதிரி பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக சரி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமே நான் அதை எடுத்தேன். இந்த ஹியர் கிளிப் ஒன்று எடுத்தேன். இன்னொரு கிளிப் ஒன்று எடுத்தேன். அது இதில் நான் வைக்க முடியல, சாரி. அடுத்து மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் செகண்ட் டே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இந்த ஷாப்பிங் யாருக்காகன்னு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து எனக்கு மட்டுமே எடுத்தேன். பர்த்டேக்கும் சேர்த்து எடுத்துட்டேன். ஸோ மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான். மத்தியானம் லஞ்சு நாங்கள் வெளியில் தான் பிளான் பண்ணோம். ஸோ பிரியாணி, அகமத் பிரியாணி, பொலிச்சலூர் அகமத் பிரியாணிக்கு வந்திருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. குவான்டிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. பீஸுமே
வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணிக்கு 3லேருந்து 4 பீஸ் வச்சு ஒரு எக் வச்சு கொடுக்குறாங்க. குவான்டிட்டியுமே நல்லா இருந்துச்சு, சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு பிரியாணியோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 140 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அஃபோர்டபுளாக இருந்துச்சு, வர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் ஃபைனலாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு எப்போவுமே பிரியாணி சாப்பிட்டா அந்த ஸ்வீட் பீடா ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் அந்த ஸ்வீட் பீடாவும் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நான் போகிற வழியில் சாப்பிட்டேன். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, செகண்ட் டே ஷாப்பிங் கிட்ஸ் அண்ட் ஹஸ்பண்டுக்கு எடுக்கிறதுக்காக ரெடில்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். இது ரெட்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெடி பியர் டிஷர்ட், அதுவும் இந்த கடையில் தான் நல்லா இருக்குது, பேட்டர்ன் சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு ஒரே அக்கப்போர் அக்ஷயும் ஆர்யாவும். ஸோ அதனால் நாங்கள் அந்த ஷாப்புக்கு தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஷாப் தான், ரொம்ப சின்ன இடம். பட் ஷர்ட்ஸ் குவாலிட்டி, பேட்டர்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த டெடி பியர் ஷர்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம இங்கே வந்து இந்த ஷர்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம். ஸோ அவங்க போட்டதை வச்சு தான் இங்கே வந்து நாங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அக்ஷய்க்கும் டெடி பியர் ஷர்ட்டு, ஆர்யாவுக்கும் டெடி பியர் ஷர்ட்டு. ஸோ 2 பேருக்கும் 2 வெரைட்டி, பேட்டர்னுமே ஒரே சேம் பேட்டர்ன், கலர்ஸ் மட்டும்தான் வேறு வேறு. ஸோ அதை எடுத்துட்டோம். அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் செலக்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல் மாதிரி, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இல்லை, லைட்டான டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அண்டு பாப்கார்ன்லேயும் ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்தோம். ஸோ அவங்க ஆளுக்கு 2 ஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுற அக்சசரிஸும் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபைனலாக கிளம்பிட்டோம். ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணோம். செம்ம சூப்பராக பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. இதோடு நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரம் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்புறோம். எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட்